ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பொடி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, இந்த டம்ளரில் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பொட்டுக்கடலை, 4 ஸ்பூன் கருப்பெள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, தேவையான அளவு உப்பு, வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கலருக்கு காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் தனித்தனியாகவே வறுக்கணும். எல்லாத்தையும் வாங்க எப்படின்னு சொல்கிறேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, எள்ளு எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வரமிளகாயும் அதே மாதிரி வறுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். எள்ளியும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வரமிளகா, உப்பு அதையும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக வறுத்தாச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சிக்கிட்டோம்னா இட்லிக்கு பொடி ரெடி ஆகிடும். இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.